இன்னொரு ட்ராவல் அட்வைஸ் வந்து நீங்கள் யாராச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்கையுமே நம்பக்கூடாது போலையே. டாக்ஸியே எடுத்து வந்துருக்கலாங்க. 1000 திரம்னா இங்கே நம்ம ஊர் காசுக்கு ஒரு 300 ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கும். நோன்ஸ்க் மோனஸ்திரி எப்படி போகணும் இப்படியா? மேலே வந்து அப்படியே ஒரு இது எதுவுமே இல்லை, ஓப்பன் சிலிண்டர் மாதிரி இருக்குப்பாங்க. நான் படத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளில போக மாட்டேங்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே பஸ்ஸு ஓடாது இந்த ஊரில். ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து அர்மேனியாவில் திலிஜான் ஒரு ஊரில் இருக்கோங்க. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏரவான்லேருந்து நம்ம திலிஜான் வந்திருப்போம். ஒரு தாத்தா கூட ஒரு டாக்ஸி, தாத்தா கூட ஒரு அட்வென்ச்சர். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோம் ஸ்டேயில் வந்து அந்த வீடியோ முடிச்சிருப்பேன். இப்போ நான் அங்கேருந்து தாங்க கண்டினியூ பண்ணுறேன். இதான் நம்ம இருந்த ஹோம் ஸ்டே. இதுக்கு நான் வாடகை எவ்வளோ தரேன்னு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம 4400 திராம் பே பண்ணணுங்க. யூரோவில் வந்து 10.57 யூரோ வந்தது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போனால், இங்கேருந்து மாத்தா ஷோவாங்க் மோனஸ்டரின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போய் தான் அந்த மோனஸ்ட்ரி பார்க்குற மாதிரி இருக்குங்க. என்னோடய ஆக்சுவல் பிளானே வந்து நம்ம இன்றைக்கி காலையில் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த மோனஸ்ட்ரி, அதை தான் இங்கேருந்து நடந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மோனஸ்ட்ரி போகிறது. பட் நம்ம வர வழியில் அந்த இது பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ நம்ம வந்து அந்த மாத்தா ஷோவாங்க் மோனஸ்ட்ரி தாங்க. இங்கேருந்து கீழே கரெக்டாக போகிறதுக்கு பஸ் இருக்காமா, 100 திராமுங்க. எல்லாம் கேட்டாச்சு. நம்ம இப்போ அங்கே போகலாம் வாங்க. நான் பேகு எல்லாமே இங்கே வச்சுட்டு தான் போகிறேன். இதான் நான் தங்கியிருக்க ஹாஸ்டலுங்க, ஒஜாக் ஹாஸ்டல். பட் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. நிறையா பேர்லாம் வந்து இந்த booking.com அதெல்லாம் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் தனியாகவே இந்த ஹோம் ஸ்டேலாம் அலோவ் பண்ணுறாங்க. எனக்கு அது தெரியல. நான் முன்னாடியே ஒரு சேஃப்டிக்காக நான் போட்டு வந்ததுங்க. சரி ஷூவை போட்டு கிளம்பலாம். இவ்வளோனா செருப்பு தொட்டுட்டு இருந்தேன். ஷூவை தொட்டுட்டு வேறு பேகு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம போய் நடந்துட்டு தண்ணி வேணால் தேவைப்படும், வர வழியில் பிடிச்சிட்டு வந்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். அந்த மாத்தா ஷோவாங்க் மோனஸ்திரி போயிட்டு இந்த வீடியோவை அப்படியே போகிற போக்கில் பார்க்கலாம். நம்ம ஓனர்லாம் வந்து அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்னொரு வீடு தான். இதை வந்து அப்படியே கெஸ்ட் ஹவுஸாக மாற்றிருக்காங்க. அங்கே நாம் இருக்க ஒரு ரூமு, அந்த பின்னாடி நம்ம ஒரு ரூம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்தோமே. கதவை தாழ்பால் போட்டு கிளம்பலாம். ஸோ இங்கேருந்து நம்ம மெயின் ரோடு முக்குக்கு போனோம்னா பஸ் இருக்குமாம்மா இந்த சிட்டி சென்டரு போகிறக்குங்க. நம்ம வரும்போதுமே பஸ்லேயே வந்துட வேண்டியதுதான். தேவையில்லாமல் 3.5 கிலோமீட்டர் நடந்து வர முடியாது. பஸ்ஸுக்கு என்னங்க 24 ரூபா 25 ரூபா தான், 100 திராமு. இந்த மெயின் ரோடு முக்குக்கு போக சொன்னாங்க பஸ்ஸுக்கு. இதெல்லாம் அப்படியே நம்ம ஊர் கிராமம் மாதிரி தாங்க. அப்படியே அம்மா வீட்டு சைட்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது ஜாலியாக. இந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். பின்னாடி நிற்கிற அந்த பாட்டிக்கு தான் கேட்டேன் பஸ் எப்போ வரும்னு கேட்டேன். பாட்டிக்கே தெரில. 5 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம், 15 நிமிஷம் ஆகலான்ட்டு இருக்காங்க. அதனால அந்த 5 நிமிஷமா 10 நிமிஷமா 12 நிமிஷமானு பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் அந்த பாட்டி கிளம்பிட்டாங்க. நாம் நின்று பார்க்கலாங்க. மணி வந்து கரெக்டாக 4:54 ஆகுதுங்க. ஸோ அது பஸ் 5 நிமிஷத்தில் வருமா 10 நிமிஷத்தில் வருமானு நமக்கு தெரில. வர வரைக்கும் இங்கே உட்காந்துடலாம். ஸோ திலிஜான் வந்து வின்டரில் தாங்க ஃபேமஸ்ஸு. சம்மரில் வந்தீங்கன்னா இங்கே பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. வின்டரில் தான் இங்கே வந்தீங்கன்னா ஸ்கீயிங் பண்ணுறக்கு இல்லை அந்த வின்டர் ஆக்டிவிட்டீஸ் தாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. ஸ்பா அந்த மாதிரி நிறையா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த ஸ்கீயிங் அதெல்லாமே பண்ணுவாங்க. பட் இப்போ சம்மரில் அதே பனிலாம் உருகிட்டு இருக்கு. அதனால் இங்கே யாராச்சும் வந்தீங்கன்னா சம்மர் மாதம் யோசிச்சு பாருங்கள். அப்படி சம்மர் வந்தீங்கன்னா இந்த ஹைக்கிங்க்கு நம்ம இன்றைக்கி டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அந்த இதெல்லாம் மோனஸ்திரிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா இங்கே எங்கேயா தங்கிட்டு அது ஒரு 10 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் நடந்து போய் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் அதுக்கு தான் வருவாங்க. ஹைக்கிங் ட்ரையல்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸான இது அந்த திலிஜான் சைடு. அதனால் நிறைய பேர் வருவாங்க. நாம் பிளான் இல்லாமல் நான் வந்திருக்கேன். நான் வந்த பிளானு நாளைக்கு போகிற வில்லேஜுக்கு
ஒரு தங்கறதுக்கு இடம் வேணுமேன்னு தான் இங்கே இடத்த சூஸ் பண்ணேன். மற்றபடி டிலிஜனில் எனக்குமே ஒரு ஐடியாவும் இல்லைங்க இப்போ பண்ணுறக்கலாம். நாளைக்கு அந்த லெர்மன்தோவா இல்லை ஃபியலத்தோவா அந்த 2 வில்லேஜ் நம்ம போகணும். அதுக்கு வந்து டிலிஜன் தான் ஒரு பேஸு. இங்கே வந்துட்டு தான் அங்கே போக முடியும். அதனால தான் நம்ம இங்கே வந்ததே. நம்ம இன்றைக்கி கீழே போய் அந்த மாத்தோ ஷவாங்க் மோனஸ்ட்ரி பார்த்துட்டு வரலாங்க. ஸோ பஸ்ஸு வந்துருச்சுங்க. கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. 5:07க்கு பஸ் வந்துருச்சு. நம்ம கீழே இறங்கிட்டு நம்ம போய் பே பண்ணிட்டு 100 திராம் நாங்கள் நம்ம ஏரவன்லலாம் வந்து ஏறும்போது நம்ம பே பண்ணணும். இங்கெல்லாம் வந்து நம்ம இறங்கும்போது தான் போய் பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க, எப்படியோ பஸ் வந்துருச்சு, போகலாம். ஆனால் இந்த பஸ்ஸு கரெக்டாக அங்கே போகுமான்னு தெரிலங்க. இது கீழே வரைக்கும் போச்சுன்னா போதும், நம்ம கீழே இறங்கி நம்ம நடந்து போய்க்கலாம். இது கரெக்டான பஸ்ஸு எதுவுமே தெரில எனக்கு. பஸ் ஒன்று வந்தது, ஏறிட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம கீழே வந்தாச்சுங்க. காலையில் இங்கேருந்து மேலே ஏறினோம். இப்போ இங்கே வந்தாச்சு. நம்ம அந்த ட்ரெக்கிங் அந்த மோனாஸ்ட்ரிக்கு வந்து நம்ம அந்த சைடு போகணும். நம்ம காலைல அந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் போனோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தாலேருந்து அப்படியே நடக்கணுங்க. இங்கேருந்து நடந்தால் ஒரு மணி நேரம் ஆகும். அது ஒரு 4 கிலோமீட்ரு வரும். இந்த பஸ்ஸு கரெக்டாக அங்கே தான் போயிருந்துருக்கும் போல். ஆக்சுவலாக இந்த பஸ் ஏறி இருந்தால் நம்ம கம்முன்னு ரோடு கிராஸ் பண்ணி அங்கேயே இறங்கி இருந்துருக்கலாம். நம்ம இப்போ அந்த சைடு தான் போகணும், அந்த பஸ்ஸு போகிற ரோட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ரூட்டில் தாங்க இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம நடக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் ஏறி இருந்தோம்னா கரெக்டாக தாங்க போயிருந்துருக்கோம். நான் தான் அவசரப்பட்டு இறங்கிட்டேன். ஏன்னா இங்கே பஸ் நம்பர் எதுவுமே இல்லைங்க. அந்த பஸ் எங்கே போகுது பார்க்குறக்கு எதுவுமே இல்லை. அந்த யாண்டெக்ஸ் மேப் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. அந்த யாண்டெக்ஸ் மேப் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு யாண்டெக்ஸ் மேப்பில் காமிச்ச அந்த பஸ்ஸு அதெல்லாம் எதுவுமே வரல. எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு இறங்குனது. பட் பரவாயில்ல, நடந்து போகலாம். நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த மலையில் ஒன்று இருக்குங்க. டைம் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மோனஸ்ட்ரியும் இருக்குது. அதுவுமே கூட நம்ம போய் பார்க்கலாம். மணி இங்கேயே 5:30 ஆகுது. நடந்து போயிட்டு வரக்குள்ளே அங்கேயே இருட்டாயிரும் போல். இன்னொரு ட்ராவல் அட்வைஸ் வந்து நீங்கள் யாராச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்கானிக் மேப்பு அதுவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளை விட ஆர்கானிக் மேப்பில் தாங்க செக் பண்ணி பார்த்தேன். 6.2 கிலோமீட்ரு நான் இப்போ இருக்க இடத்துலேருந்து ஆல்ரெடி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். 7.2 கிலோமீட்ரு நம்ம நடக்கணும். திரும்ப அதே 7 கிலோமீட்ரு திரும்ப வரணும் அந்த பஸ் ஏறதுக்கு. அப்படி நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த சைடு எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாப் இருந்ததுன்னா அங்கேயே பார்த்து ஏறிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து அந்த மோனஸ்ட்ரி போகிறதுக்கு 6.2 கிலோமீட்டருங்க. 1.31 மினிட்ஸ் 1.31 நிமிஷம் காமிக்குது. 1 மணி நேரம் 31 நிமிஷம் அந்த ஆர்கானிக் மேப்பில் காமிக்குது. போகலாம். அப்படியே இந்த ரோட்லேயே ஒத்தையடி பாதைங்கிற மாதிரி அப்படியே போக வேண்டியதுதான். நம்ம பாதி தூரம் நடந்து வந்தாச்சுங்க. இன்னும் 4.5 கிலோமீட்ரு. குழந்தைங்களாம் விளையாண்டுருக்காங்க. சார் நம்ம பஸ்ஸில் வந்திருந்தால் அந்த பஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்குங்க. ஏன்னா நாம் வந்து அதே பஸ் இல்லை. பஸ் இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த ஒரு பஸ்ஸு தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த வேறு கலரில் பஸ்ஸே நான் பார்க்கல, நம்பரும் இல்லை பஸ்ஸில். அதனால் அதே பஸ்ஸாக தாங்க இருந்துருக்கணும். கம்முன்னு பஸ்லேயே வந்துருந்துருக்கலாம் போல். இவ்வளோ தூரம் தண்டமாக நடந்துகிட்ருக்கோம். பட் பரவாயில்ல. உங்களுக்கு திரும்ப திலிஜனில் ஏதோ வீடு வேணும்னா அது வாங்கலாம். ஃபார் சேல். நம்ம இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு 1 மணி நேரம் இருக்குங்க. நான் இதே ஸ்பீடில் எங்கேயும் நிற்காமல் ஸ்லோ ஆகாமல் போனேன்னா
மணி 5:52, 6:52க்கு நம்ம அங்கே மேலே கரெக்டாக அந்த மொனாஸ்ட்ரியில் இருக்கணும். இதே ஸ்பீடில் போகலாங்க. அங்கே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி நடந்து வரணும். இருட்டாச்சுன்னா அவ்வளோதான், காட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம பஸ்ஸில் வந்திருந்தோம்னா பஸ் இங்கே நம்மளை இங்கே இறக்கி விட்ருப்பாங்க. நம்ம இங்கேருந்து கம்முன்னு அழகாக நடந்து போயிருந்துருக்கலாம். இங்கேருந்து எவ்வளோங்க, 1.3.5 இங்கேருந்து இன்னொரு 3.5 கிலோமீட்டர் காமிக்குது. அந்த மாத்தோ ஷவாங்க்கு தான் நம்ம போகணும். போகிற வழியிலே அந்த ஜுக்தாக்கும் இருந்தால் அதையும் பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து இன்னும் 3.5 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். இது நான் கடைசியாக இவ்வளோ தூரம் ஹைக்கிங் பண்ணது வந்து இந்த கசகஸ்தானில் பிக் அல்மாட்டி லேக்குன்னு நம்ம ஒன்று போயிருந்துருப்போங்க. அங்கே போகும்போது தான் கடைசியாக இவ்வளோ தூரம் நடந்தது. கிட்டத்தட்ட 14-15 கிலோமீட்டர் பக்கம் நம்ம நடந்திருப்போம். அங்கே அந்த வீடியோ கூட நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா. பாருங்க எவ்வளோ அழகா குழந்தைங்களாம் வேலை செய்கிறாங்க பாருங்க. அதாங்க இந்த மாதிரி ரோட்டில் தாங்க போகணும். எனக்கு நான் ஆன்லைனில் படிக்கும்போது இங்கெல்லாம் வண்டியாக போகாதுன்னாங்க. இப்படி வண்டிலாம் போகும் தெரிஞ்சு தான் டாக்ஸி எடுத்து வந்துருக்கலாங்க. டாக்ஸி வெறும் 1000 திராம் தான் வந்தது. என்னோடய ஹோட்டல்லேருந்து இந்த மலைக்கு இங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரக்கே 1000 திராம் தான் அங்கே போட்டிருந்தாங்க. கம்முன்னு நம்ம அதையே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல். உங்களுக்கு இன்னொரு ரஷ்யன் வார்த்தை சொல்லி தட்டுமா? மாடுக்கு வந்து ரஷ்யனில் கரோவான்னு அர்த்தம். கரோவா இது தரோவானா ரோடு, கரோவானா மாடு. ஹலோ உதாச்சி. இது வேறு அப்பப்போ பிளர் ஆகிடுதுங்க. தாத்தா தான் மாடு ஓட்டிகிட்டு வராரு. சாயந்தரம் நம்ம கிராமத்துலேயும் அம்மாயி வீட்டு சைடில் இப்படி தானே எல்லாம் ஆடு மாடு ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. எதையுமே நம்பக்கூடாது போலையே. டாக்ஸியே எடுத்து வந்துருக்கலாங்க. 1000 திரம்னா இங்கே நம்ம ஊர் காசுக்கு ஒரு 300 ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கும். இவ்வளோ கிலோமீட்டர் தண்டமும் நடந்துருக்கு, தேவையில்லை. வாங்க போகலாம். வந்தாச்சு. பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இந்த ஆர்கானிக் மேப் கணக்குப்படி இன்னும் நம்ம 26 நிமிஷத்தில் நம்ம அங்கே போயிடணும். போயிட்டு அங்கே ஒரு 10-15 நிமிஷங்க மேக்ஸிமம் இருட்டு அவருக்கு முன்னாடி கீழே இறங்கி வரணும். ஆனால் இந்த இடம் பக்காவாக இருக்குது. இதெல்லாம் காலையில் வந்திருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. நான் மத்தியானம் இந்த ரூம்க்கே நான் 2 மணிக்கட்டு தான் போனேன். அப்படியே ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு 4 மணிக்கு கிளம்புனேன். பட் அப்படியே லேட் ஆயிடுச்சு. மாடு நின்று நம்மளை பார்க்குது. மாடு முட்டை வந்ததுன்னா இதோட ஜல்லிக்கட்டு தான். நோன்ஸ்க் மொனஸ்திரி எப்படி போகணும்? அப்படியா? வாங்க நம்ம போகலாம். ஏங்க முட்டை வந்துடும் போலையே. அப்படியே அமைதியாக இருந்துக்கோ. என்ன கார்லாம் வருது, நம்மளை தான் ஏமாற்றி விட்டாங்க. நெட்டில் படிக்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்க. நெட்டுலாம் டாக்ஸியும் எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. நானுங்க பார்த்தா எல்லாமே வரும் போல். ஸோ இதாங்க மெடிவல் மொனாஸ்ட்ரியல் ட்ரையல்ஸ். நம்ம இதான் 2 ஹிஸ்டாரிக் மொனாஸ்ட்ரி இருக்குது. பட் நம்ம அதுக்கு ஒன்று தாங்க இப்போ நம்ம போகிறோம். நம்ம 2க்குமே போகிறக்கு டைம் இருக்காது. கொஞ்சம் காலையில் இல்லை சாயந்தரமே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருந்தோம்னா இந்த ஜுக்தாவ்னாக் மோனஸ்ட்ரியும் போயிருந்துருக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து இந்த மாத்தோஷவாங்க் மோனஸ்ட்ரி மட்டும்தாங்க போகிற வழியில். அப்புறம் இங்கே மஷ்ரூம்ஸு ட்ரீஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு பழம் மரம் இருந்ததுன்னா எதாவது எடுத்து சாப்பிட்டு வர வேண்டியதான் ஃப்ரீயாக டின்னர் இங்கே முடிச்சுட்டு. நம்ம இந்த இதில் தாங்க போகணும். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷம் நடந்தால் போகிறோம். மணி 6:30 கரெக்டாக. 6:50க்கு தான் வருவோம்னு நினச்சேன். பார்த்தா நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்துட்டோம். 6:40 காட்ட அங்கே இருப்போங்க. நம்ம இப்போ போகிற மோனஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகி தான் இருக்கும். அது நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மோனஸ்ட்ரி பற்றி. ஸோ இந்த மேப் வந்து இதில் போக சொல்லுது. தண்ணியில் கால் வச்சு
போகாமல் இந்த சைடு ஓரமாக போய் இப்போ அடுத்தது நம்ம அங்கே எப்படி கிராஸ் பண்ணுறது, இங்கே எப்படிங்க கிராஸ் பண்ணுறது? அங்கே அந்த மரம் இருக்குது. இது எனக்கு வந்து இந்த மசிடோனியாவில் நம்ம போனோமே அதே ஞாபகம் தாங்க. என் மசிடோனியாவில் ஒரு ஃப்ரெஞ்சு பையன் நம்மளை கூட்டிகிட்டு போனானே, வழி தெரியும் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தண்ணிக்குள்ளே இறங்க வச்சு ஏதோ பண்ணான். ஓகே, இங்கே இருக்கு ஆத்தி. என்னங்க இது சேஃபாக விழுந்தா தண்ணிக்குள்ளே தான் விழுவணும். இதை பார்த்தா சேஃப் மாதிரியே இல்லை. நான் கிராஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன், ஃபோனை கையில் வச்சு கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த இது கிராஸே பண்ண முடியல, ட்ரை பண்ணேன், வலி கூட்டுது. நம்ம அந்த மானோசவாங் போகிறதுக்கு பதிலாக இன்னொரு மானஸ்ட்ரி இருக்குங்க பக்கத்தாலேயே, போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அது வந்து ஃபுல்லாக ரிஸ்க்கு தான். நம்ம எனக்கு காலை உள்ளே வச்சு ஷூவை நினச்சி போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வேறு வழியே இல்லைங்க. எங்கேயுமே மேப்பில் இதான் காமிக்குது, அங்கேயுமே அந்த போர்டில் தான் போட்டிருக்கானுங்க. பட் கிராஸ் பண்ணுறதுக்கு தான் இடம் இல்லை, நமக்கு டைமும் இல்லை. போய் டைம் இருக்கனால அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு அந்த ஜுவாங்கா ஏதோ ஒன்று இருந்தது, அதை பார்த்துட்டாவது கிளம்பலாம். ஸோ அந்த மானஸ்ட்ரிக்கு இங்கேருந்து இன்னொரு 10 நிமிஷங்க. அப்பா, அதையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எதுவுமே பார்க்காம போனோம்னா நல்லா இருக்காது. அந்த மானஸ்ட்ரி பற்றி பெருசாக எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நான் எதுவுமே ரிசர்ச் பண்ணலை. நான் இங்கே வரும்போது ஒரே ஐடியா, ஒரே பிளானு, அந்த மானஸ்ட்ரி தான், அந்த மோனோஸ்தாவுக்கு. இதை நான் பற்றி நான் யோசிச்சது கூட பார்க்கலங்க. பட் இப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் அதுக்கு தான் போகிறோம். ஸோ இதுதாங்க நம்ம பார்க்க வந்து அந்த ஜுக்தாக் மோனாஸ்திரி 11 இல்லை 12வது செஞ்சுரியில் கட்டினதாக சொல்கிறாங்க. இதை இதோ ஜுக்தாக். இப்போ வந்து இந்த இரும்பு கம்பி வந்து இந்த செவரெல்லாம் உழுகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம போய் உள்ள பார்த்துட்டு வரலாம். வா சாமி. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அர்மேனியன் மெடிவல் ஆர்கிடெக்சரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதாங்க இந்த சர்ச்சோட இது, மொனாஸ்ட்ரியோட இது, ஜுக்தாக் மொனாஸ்ட்ரி, an Armenian medieval architectural complex. It is also named as Petros Monastery or Gisherevanuk. இங்கே வந்து 2 சர்ச் இருக்குங்க. அதுக்கு இது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இது தான். அதுதான் வந்து ஜுக்தாக்னா ட்வின்ஸுன்னு அர்த்தமாமா. அதுக்கு தான் அப்படி தாங்க இந்த பேர் வந்திருக்கு. ஜுக்தாக் லிட்ரலி மீன்ஸ் ட்வின், இல்லைனா 2 ட்வின்ஸ். இந்த வெஸ்டர்ன் சர்ச்சு, இதில் எது வெஸ்டர்ன் சர்ச்சு எது இதுன்னே தெரில. இங்கே 2 பில்டிங் இருக்குது, இதாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த வெஸ்டர்ன் சர்ச்சுனா. செயின்ட் மேரிஸ் சர்ச்சு 1201 கட்டியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கட்ச் கார்ஸுங்க. நம்ம காலையில் அந்த கிராஸ் பக்கம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அது பேர் வந்து இதுதான் கட்ச் கார்ஸ். நான் வந்து கச்காலின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்திருப்பேன், பட் அதோட பேர் வந்து கட்ச் கார்ஸ். இதுதான் நான் வந்து அந்த எரவான் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், சென்னையில் கூட இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த சென்னையில் இருக்கிறதுலாம் அந்த கட்ச் கார்ஸ் தாங்க, அந்த கிராஸ் ஸ்டோன்ஸு. அப்புறம் இந்த செயின்ட் கிரகோரி சர்ச் இஸ் டோம்ட் ஹால். ஒன்லி த லோவர் பார்ட் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஆஃப் த டோம் இஸ் ப்ரிசர்வ்டு. அதே மாதிரி அந்த செயின்ட் கிரெகரோட சர்ச்சு வந்து எப்போ கட்டினாங்கிறதுக்கு டேட் எதுவுமே இல்லையாமாங்க. ஸோ clearly stated and exactly known is not. However, according to the Saint Asta Austin Church construction inscription, it may be assumed that Saint Gregor Church had already been built before. இந்த அஸ்த்வாத்சாசின் அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே அந்த கிரிகோர் சர்ச்சு கட்டியிருக்காங்க. அதில் அந்த கிரிகோர் சர்ச்சு எதுந்தாங்க நமக்கு தெரில. அதுக்கப்புறம் அதான் அந்த சொன்ன பார்த்தீங்களா, 1973 77 வரைக்கும் தான் அந்த இது அந்த 2 கம்பி மேலே போட்டிருக்காங்க, உழவக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இது தாங்க, அதான் வந்து அந்த கட்ச் கார்ஸ். இது நம்மளால் உள்ளே போக முடியாது, ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க கம்பி போட்டு. இங்கேருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த இதெல்லாம் அதுதாங்க, அந்த செவர்லாம் இடிஞ்சு உழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த இரும்பு கம்பி போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க.
இன்னுமே இந்த காட்டுக்குள்ளே நிறைய பேர் வாழ்கிறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது, பாட்டு போட்டு ஜாலியாக இருக்காங்க. அந்த சவுண்டு கைதான் பாருங்களேன், பாட்டு நல்லா ஓடுது, ஏதோ மியூசிக் போட்டு. ஸோ அங்கே அடுத்தது நம்ம போய் அதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு மடன்னு கீழே இறங்கணும், எல்லாம் இருட்டாயிருங்க. வாங்க இது என்னென்னு போய் பார்த்துட்டு வரலாம். இது ஓப்பனில் இருக்குங்க. நைஸ். இது ஓப்பனில் இருக்குது. இங்கே வந்து அதோட மாடல்னு நினைக்கிறேங்க, மாடல் மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, ஏதோ ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. கட்ச் கார்ஸ் இது நான் சொன்ன மாதிரி ஸ்லோவேக்கியாலேயும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. சென்னையில் யாராச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே போகலாம், வேறு பார்க்குறக்கு எதுவும் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அவங்களோட அந்த 2 செமெண்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்க. செமெண்ட்ரினா அவங்கள புதைச்ச இடம் தான், பட் அது எங்கேன்னு தெரிலங்க. ஏங்க அது நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க போலியே. ஆமாங்க, அது ஓப்பன் ஆகிருக்கு, இல்லை க்ளோஸ் ஆகிருக்கு. இது வேறு டூரிஸ்ட்டு தான் இருக்காங்க. இஸ்ராஷ் வா இஸ்ராஷ் இவ்வளோ நாள் ஜன்னலை பிடிச்சி இழுத்த நான் வந்துருச்சுங்க, ஓப்பனில் தாங்க இருந்திருக்கு. ஸோ இதாங்க மேலே வந்து அப்படியே ஒரு இது எதுவுமே இல்லை, ஓப்பன் சிலிண்டர் மாதிரி இருக்குப்பாங்க. எல்லாம் அர்மேனியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ரொம்ப முக்கியமான இது. அந்த கட்ச் கார்ஸ், இந்த கிராஸ் சிம்பிள் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இது. அதே மாதிரி அங்கே ஜீசஸ் ஃபோட்டோ. டு நாட் கிளைம்பு, இதுக்கு மேலே வந்து ஏறக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது அங்கே வச்சா எப்படிங்க தெரியும். என்னங்க இங்கே வந்தது ஒர்த்தா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். சவுத்துலேயுமே அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கட்ச் கார்ஸ். சரி வாங்க நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். இன்னும் நம்ம கீழே இறங்கி போகணுன்னா அது திரும்ப இன்னொரு 1 மணி நேரம் நடக்கணுங்க, இருட்டாயிரும். டைம் கரெக்டாக இப்போ வந்து 7:10ங்க. நம்ம இப்போ நடக்க ஆரம்பித்தாதான் கீழே ஒரு 8 மணிக்காவது போவோம். ஜுக்தாக் சர்ச்சஸ். இப்போ நீங்கள் யாராச்சும் இங்கே வர மாதிரி இருந்தால் காலங்காத்தால் வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நடந்து போகலாம். அங்கே ஒரு கார் கூட இறங்கி போகுது. முன்னாடி போயிருந்தோம்னா லிஃப்ட் கெட்டு போயிருந்துருக்கலாம் போலியே. இன்னுமே நீங்கள் வந்து இதுலேயே போக சொல்லுது பாருங்கள், ட்ரையல் ஆஃப் மிடிவல் மொனாஸ்ட்ரிஸ். இந்த வழியில் இன்னுமே நீங்கள் போகலாம், இன்னும் நிறையா பார்க்கணுன்னா. அங்கே கீழே இறங்கி வந்துட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்து கேட்டேன், அங்கே 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, பஸ் இருக்கா திலீஜானுக்குன்னு.
கடைசி பஸ் 6 மணிக்கு தானாமாங்க. மணி 7:30 ஆகுது, 7:45 ஆகுது. இதுக்கு மேலே பஸ் இருக்காது. திரும்ப 6 கிலோமீட்டர் நடராஜா சர்வீஸ் தாங்க நமக்கு. நாய் நிற்குதாங்க. நமக்கும் நாய்க்கு மட்டும் ஆகவே ஆகாது. ஆனால் இந்த ஊரில் எக்கச்சக்கமான இந்த நாய்ங்க இருக்குங்க. இன்னொரு 6 கிலோமீட்டரு, இன்னொரு 6 கிலோமீட்டரா, அங்கேருந்து இன்னொரு 4 கிலோமீட்டருங்க நடந்து தான் போகணும். போவோம், வேறு என்ன பண்ணுறது. அட்லீஸ்ட்டு நம்ம அங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிறக்காவது பஸ் இருந்தால் பரவாயில்ல, தப்பிச்சுக்கலாம். இல்லைனா அது தனி இன்னொரு 3-4 கிலோமீட்ரு. எவ்வளோ நம்ம ஆல்ரெடி இங்கே போகும்போதே ஒரு 6 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இப்போ திரும்ப ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் நடப்போம். அங்கே போயிட்டு திரும்ப நம்ம ஹாஸ்டலுக்கு பஸ் இல்லைன்னா இன்னொரு 3 கிலோமீட்ரு. எல்லாம் கம்முன்னு டாக்ஸியே போட்டுருவாங்க. அங்கே சிட்டி சென்டர் போனோம்னா இன்டர்நெட் கிடைக்கும். நம்ம அங்கே போய் டாக்ஸி போட்டுக்கலாம். 1000 திராம் தான் வரும். என்ன இது, ஒரு சின்ன ஊரில் 6 மணிக்கு மேலே பஸ் இல்லைங்கிறாங்க. இந்த காஞ்சனா படத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளில போக மாட்டேங்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே பஸ்ஸு ஓடாது இந்த ஊரில். அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ மணி வந்து கரெக்டாக 8:30 மணி ஆகுதுங்க. அங்கே 7:10 காட்ட ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். 8:30 மணி, 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது நம்ம இங்கே வரக்கு. இன்னும் நம்ம கரெக்டாக அங்கே வரவும் இல்லை. நம்ம போகும்போது அந்த சைடு அந்த பார்க் வழியாக தான் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ அங்கே போயிட்டு நம்ம ஏதோ ஒரு டாக்ஸி பிடிக்கலாங்க. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஒரு 500 திராம் என்னோடய ஹாஸ்டல் போகிறதுக்கு. அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நெட்டு கண்டுபிடிச்சி யாண்டெக்ஸ்லேயே போட்டுடலாம். ஆனால் நான் யாண்டெக்ஸில் பார்க்கும்போது விலை கம்மியாக தாங்க இருந்தது. எல்லாம் அங்கே போய் ஃபஸ்ட்டு கேட்கலாம், அட்லீஸ்ட் இங்கே இருந்தாவது பஸ் இருக்கான்னு. அப்படி பஸ் இருந்தால் நம்ம பஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டாக்ஸினா அதிகபட்சமாக 500 திராமுங்க. அது கம்மியாக யாரும் வரல, அதுக்கு அதிகமாக எல்லாம் கேட்டாங்கன்னா கம்முன்னு நடந்தே போயிடலான் இருக்கேன். 8:30 மணிக்கே இந்த ஏரியா பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. ஆள் நடமாட்டமே இல்லைங்க. அதனால தான் பஸ்ஸெல்லாம் எதுவுமே இல்லை போல. இப்போ எங்கள் தெரிஞ்ச டாக்ஸி தாங்க எடுக்கணும். கண்டிப்பாக பஸ்ஸுக்கெலாம் வெயிட் பண்ணோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த சைடு போனோம்னா டாக்ஸிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம போய் ஒரு கேட்கலாம். பஸ் எதுவுமே இல்லைங்க. அந்த ஏசிபிஏ பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஃப்ரீ ஒய்ஃபை கிடச்சது நின்னேன். யாண்டெக்ஸில் வந்து 400 திராம் வருதுங்க. 400னா நம்ம ஊர் காசுக்கு 90 ரூபா. அந்த கணக்கு ஒரு 80 ரூபாலேருந்து 90 ரூபாங்க. போட்டு போயிடலான் இருக்கேன். ஆல்ரெடி போட்டுட்டேன். டாக்ஸி வந்ததுன்னா ஏறி கிளம்பலாங்க. அங்கே போலீஸ் அங்கே கார் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் போய் கேட்டேன் பஸ் இருக்கான்னு. பஸ் வந்து இல்லைன்ட்டாங்க, டாக்ஸி மட்டும்தாங்க. ஸோ நமக்கு டாக்ஸி வந்துருச்சுங்க 400 திராமுக்கு. அதாங்க வந்தாச்சு எப்படியோ ஹாஸ்டலுக்கு. நம்ம உள்ளே போயிட்டு இந்த வீடியோ முடிக்கலாங்க. இந்த இடமே அப்படியே நல்லா இருக்குங்க. இந்த சைடு வந்தால் ஆக்சுவலாக நம்ம இங்கே வரும்போது நம்ம இடத்துலேருந்து வியூ தெரிலங்க. நான் அந்த சைடு பார்த்தேன். அங்கே மலைக்கு மேலே வந்து அந்த கிராஸ் இருக்குங்க, கிராஸ் லைட்னிங் வச்சுருக்காங்க. பட் நமக்கு இங்கேருந்து ஒன்றும் தெரிலங்க. சரி, இந்த மரம்லாம் மறைச்சிக்கிச்சு. பட் நான் அங்கேருந்து வரும்போது பார்த்தேன், அங்கே சைடு தாங்க ஒரு பக்கம் அந்த கிராஸ் மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருந்ததுங்க. இப்போ எங்கே நம்ம வீட்டிலேருந்து இப்போ வியூ எதுவும் தெரில. நம்ம உள்ளே போகலாம். வெளில செமையாக குளிருது, தூரி இருக்குது இங்கே. பாங்களேன், இந்த மாதிரி அந்த மீட்ரு பீஸ்லாம் கடைசியாக நம்ம ஊரில் பார்த்தது. இது இந்த சவுண்டு வர்றது. ஸோ என்னங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோவில் பெருசாக எதுவுமே இருந்திருக்காது. நம்ம பார்க்க போன மொனாஸ்ட்ரி வேறு, நம்ம பார்த்த மொனாஸ்ட்ரி வேறு. பட் அதுதான் நம்மளால் போக முடியல. மற்றபடி இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் அடுத்த வீடியோவில் நாளைக்கு நம்ம இங்கேருந்து அந்த நான் சொன்ன அந்த மொலோக்கோன் வில்லேஜஸ் தாங்க நம்ம போவோம். நான் அர்மேனியா வந்ததுக்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணமே அதுதான். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இப்போ அந்த வில்லேஜை பார்க்கணுன்னா நம்ம 200 வருஷம் பின்னாடி போக போகிறோம். அந்த வில்லேஜ் போனோம்னா அது நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது அந்த மொலோக்கோன் வில்லேஜஸ் தாங்க வரும்.
வேறு இந்த வீடியோவில் பெருசாக நடந்து போயிருப்போம், மற்றபடி பெரிய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் எதுவுமே இருந்திருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருக்கும். அங்கே போயிட்டு அவங்கள பார்க்க முடியுமா அதெல்லாம் எதுவுமே தெரில. பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்க முடியலனாலும் அவங்க வில்லேஜ் வந்து தனியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நான் அடுத்த வீடியோவில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில்.